யூஎஸோ, இந்தியாவோ எப்பயுமே ஹோம் மேக்கர்ஸ் பண்ணுற வேலை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ பச்சை மிளகா, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வச்சாச்சு ஃபார் திஸ் ஹோல் வீக். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் எங்கே வெளில போகலான்ட்டு என் பையனை வந்து ஐக்கியா கூப்பிட்டு போயிருந்தேன். எங்கெல்லாம் போனால் ரொம்ப நேரம் நடக்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு தான் கூப்பிட்டு போவான். ஆனால் இவன் மட்டும் ஓடி ஓடி போய் ஏதாவது ஒரு கார்னரில் உட்காந்து ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பான். அங்கே ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா இருந்தது, நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ப்ரெஷர் குக்கர் மாதிரியே. நான் வரும்போது ஒரே ஒரு குக்கர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வச்சு தான் இவ்வளோ நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். சரி ஒரு குக்கர் வாங்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் வெளில சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் இந்தியான்னு இங்கே ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போயிட்டு பன்னீர் பரோட்டா, அப்புறம் வெஜிடபிள் குருமா இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து என் பையன் வந்த உடனே அவனுக்கு வந்து இந்த குக்கரை பிரிக்கணும்னு ஒரே ஆசை. ஸோ உட்கார வச்சு அவனே வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி ஒன்று ஒன்றா படித்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த குக்கரை யூஸ் பண்ணால் தான் தெரியும் இங்கே இருக்கிற குக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.